வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூட்டணி கணக்கை மாற்றும் அதிமுக திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தேர்தல் பணிகள் சூடுபிடித்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனைகள் நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதாவது என்னவென்றால், அதில் பார்த்திங்கன்னா, தீபாவளிக்கு திமுக கொடுக்கப்பட்ட பரிசுகள் அக்கட்சியினரை உற்சாகமடைய பார்த்திங்கன்னா செய்திருப்பது. மேலும் எம்எல்ஏ அமைச்சர்கள் சிலரும் பார்த்திங்கன்னா இதை பற்றி கூறியிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் அவருக்கு ஒரு யோசனையும் வந்திருக்கு. மேலும் அதாவது ஏடிஎம்கே நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா உச்சமடைய செய்ய திட்டம் ஏதாவது பார்த்திங்கன்னா வகுக்கணும். அப்போ தான் அவங்கள நம்ம இழுக்க முடியும். ஏன்னா தாவேகா கூட்டணியை மட்டும் நம்பி இல்லாமல் நமது அதிமுக வாக்குகள் சிதறாமலும் அதிகரிக்கவும் நிர்வாகிகளுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறாராம். ஏன்னா திமுக அவங்களுடைய ஆதரவாளர்களையும் அவங்களுடைய கட்சியினர்களையும் பார்த்திங்கன்னா இழுக்க தீபாவளி பரிசு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இழுத்து அவங்களுக்கு மகிழ்ச்சிக்குள்ளாக்குறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா வாக்குகளை இழுக்கிறாங்க. ஸோ அதே முயற்சியில் நம்ம ஈடுபட்டு நம்ம வாக்குகள் நம்ம இழுக்கணும். செந்தாமல் சார் ஆமாம், இல்லைனா நமக்கு பின்னடைவு ஏற்பட்டுவிடும். ஆல்ரெடி பின்னடைவை நோக்கி தான் நம்ம சென்றிருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி சூழல் நடைபெறக்கூடாது. நமக்கு பார்த்திங்கன்னா சாதகமாக வேணும், பாதகமாக அமையக்கூடாது அப்படின்றதுக்காக எடப்பாடி அடுத்த கட்ட முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்றே நாம் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகளும் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி கணக்கில் ஒரு மாற்றம் என்பது ஏற்பட போகிறது என்று தெரியப்படுகிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த இடையூறுகளில் பாஜகவுக்கும் பார்த்திங்கன்னா ஆதரவு இருக்கிறதா, இல்லை தாவேகாவுக்கு ஆதரவு இருக்கின்றதா அப்படின்றதையும் ஆராய்வார்கள் நம்மளுடைய அதிமுகவினர்கள். ஏன்னா அவங்களுக்கு தேவை ஜெயிக்கணும். அந்த கட்சியுடன் போனால் நம்ம ஜெயிக்க முடியுதோ அந்த கட்சியுடன் போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலை இருக்காங்க. தொடர் 10 தோல்வி கிட்ட சந்திச்சுட்டாங்க. அடுத்தது தோல்வி அடைந்தால் மிக மோசமான நிலைக்கு கட்சி போயிடும். அப்புறம் கட்சியில் இருக்கவங்களே வெளியே போயிடுவாங்க. அந்த நிலைமை பார்த்திங்கன்னா ஏற்படும். ஆல்ரெடி அந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. முக்கிய புள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டாங்க. ஸோ இதனால் அதிமுகவை மீண்டும் கம்பேக் ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரணும்னா விலகி போனவர்கள், கட்சியிலேருந்து நீங்கி போனவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நடக்கும். அது நடைபெறுமான்னு தெரியல. இன்னும் தேர்தலுக்கு 4-3 மாதங்கள் இருக்கிறது. அதுக்குள்ளே அதிமுகவில் என்ன மாதிரியான மாற்ற ரீதியிலான பயணம் நடைபெறுகிறது, அரசியல் ரீதியான பயணம் எப்படி நடைபெறுகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கப்பட வேண்டும். மேலும் தற்போதைய வரைக்கும் எடப்பாடியின் அதிரடியான ஆலோசனை பெரும் விதத்தில் அதிமுகவில் மாற்றுதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.